தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பெண் தலைமை காவலரின் கணவரை 3 வாலிபர்கள் கத்தியால் பல இடங்களில் அறுத்து பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டயபுரத்தைச் சேர்ந்த 47 வயதான ஜேசுராஜ், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி அவர் விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். ஜேசுராஜ் டிராக்டரில் கட்டுமானத்திற்கான தண்ணீர் விநியோகிக்கும் தொழிலை செய்து வருகிறார். நேற்று இரவு டிராக்டரை தீப்பெட்டி தொழிற்சாலை அருகே நிறுத்திவிட்டு காவலர் குடியிருப்பிற்கு நடந்து சென்றபோது ஸ்கூட்டியில் வந்த 3 வாலிபர்கள் அவரை வழிமறித்தனர். பின்னர் கத்தியால் குத்தி பணம் கேட்டு மிரட்டி ஜிபே மூலம் 2300 ரூபாய் பறித்துள்ளனர். பணம் அனுப்பிய பின்னரும் அவரை தாக்கி செல்போனை பிடுங்கி உடைத்துள்ளனர். மேலும் போலீசில் புகார் செய்தால் உயிருடன் விடமாட்டோம் என்று மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து காயமடைந்த ஜேசுராஜ் காவலர் குடியிருப்பில் உள்ள வீட்டிற்கு சென்றார். அப்போது அவரது மனைவி இரவு பணியில் இருந்ததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் எட்டயபுரம் போலீசில் புகார் அளித்தார். முதலில் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் கோவில்பட்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடந்த இடம் மற்றும் சுற்றுப்புற CCTV காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.